இது வந்து ராஜ நிலைங்க. இது வந்து தேக்கு. அப்ப இந்த தேக்கு வந்து பெரிய மரம், ஒரு ஆள் நின்னா கூட தெரியாது, அவ்வளவு பெரிய மரத்துல எல்லாத்தையுமே நாங்க எடுத்தோம். அப்ப இதோட ரேட் வந்து 110 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் எடுத்தது. இப்ப தேக்கை விட இந்த மரம் தாங்க ரேட்டு கூட. கலர் இறங்காது, மழை பெஞ்சா கலர் இறங்காது, ரொம்ப அருமையா இருக்கும். கொஞ்சம் டார்க்கா அடிச்சு விட்டுட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 22 வருஷம் ஆச்சுங்க அந்த வீடு கட்டி. நாங்க பெயிண்ட் இப்ப பண்ணினோங்க. வாங்க போகலாம். இந்த இடத்துல வந்து இந்த கதவை திறந்துக்கிட்டு வரேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சோஃபா போட்டிருந்தோம். இந்த பக்கத்துல இருக்கிற சோஃபா இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கத்துல இருக்க சோஃபா வந்து இந்த பக்கம் தான் போட்டிருந்தோம். இங்க நல்லா உட்ல செஞ்ச குஷன் நல்லா போட்டிருந்தோம், நல்லா இருந்தது. அது கொஞ்சம் ஒர்க் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சிருக்கிறோம். அதனால இந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குது. இந்த பாருங்க எங்களுடைய ஹால். இங்க பாருங்க ஊஞ்சல். இதுல தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் உட்காந்து ஆடிட்டே டிவி பாக்குறது, பேசுறது, போன் பேசுறது. இந்த சோஃபாவும் பழைய சோஃபா இருக்கு. இது தேக்குங்க அது, அதனால நான் கொடுக்காம வச்சிருக்கேங்க. இது எத்தனை வருஷம் இருக்கும்? இருக்கும் ஒரு 30 வருஷம். இந்த ஊஞ்சல் வந்து நாங்க இதுல தென்காசியில வாங்கினோங்க, ஒரு இடத்துல செய்யற இடத்துல வாங்கினோம். இப்போ வாங்கி 5 வருஷம் இருக்கும். நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, நான் மிஷின் தைக்கிற இடம். நான் மிஷின் தைக்கிறது இங்கதான் தைப்பேன். துணி எல்லாமே தச்சு நான் பிளவுஸ் எல்லாம் போடுறது. இது டைனிங் டேபிள். இங்க பாருங்க டைனிங் டேபிள். இதுல மெடிசன் எல்லாமே இருக்கும் இந்த இதுல. இது வந்து நாங்க வந்து எங்க வீட்டுக்காருக்கு 60வது வயது கல்யாண நாளுக்கு வந்து திருக்கடையூர் போய் நாங்க எடுத்ததுங்க. திருக்கடையூர்ல போய் நாங்க எடுத்தது, மாலை மாத்திக்கிட்டது. சரிங்களா? இதுதாங்க என்னுடைய 2 பொண்ணுங்க. இது இப்ப நம்ம லைவ் பண்ணது பாத்தீங்களா, அது சின்ன பொண்ணு. இது என்னுடைய மூத்த பொண்ணு. இந்த பொண்ணு தான் இறந்துருச்சு. அதான் இந்த வயசு. என்னுடைய குருதேவருங்க. இங்க பாருங்க என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி. நீங்க பூஜை அறையை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் காட்டுறேன். என்னுடைய பூஜை அறை இங்க பாருங்க. என்னுடைய பூஜை அறை பாருங்க. இதான் நான் இப்படிதான் வச்சு சாமி கும்பிடுவேன். மேல வேணுங்கிற திங்ஸ் இருக்கும், அப்பப்ப வேணுங்கிறப்ப எடுத்துக்குவேன். கீழே சுவாமியோட படம், மேல சித்தரோட படம். சித்தர் படத்தையும் சுவாமி படத்தையும் மிங்கிள் பண்ணக்கூடாதுமாங்க, அதனால நான் வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம கிச்சன் பார்ப்போம். இங்க பாருங்க என்னோட கிச்சன் ரொம்ப கொஞ்சம் இருக்குங்க. நாங்க வந்து ஏன்னா கிச்சன் நம்ம கிளவுட் கிச்சன் வேற பண்றதுனால அப்படிதாங்க இருக்கும் கிச்சன். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இங்க பாருங்க, கிளவுட் கிச்சன் நான் பண்றதுனால ஜாமான் நிறைய இருக்கும் வீட்டுல, எல்லா இடத்துல இருக்கும். அதனால பாத்துக்கோங்க. என்னுடைய கிச்சன் இதுதான். இங்க பாருங்க, இதுதான் என்னுடைய கிச்சன். நான் இன்னும் ஒதுக்க வைக்கல, ஒண்ணும் செய்யலாம், அப்படியே இருக்குது, அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் வாங்க இன்னொரு ஸ்டோர் ரூம் ஒண்ணு காட்டுறேன். இது வந்து அப்ப வாங்கின 22 வருஷம் அப்ப எடுத்தது இருக்குது. வாங்க அப்படியே என்னோட பெட்ரூம் காட்டுறேன். இது என்னோட பெட்ரூம்ங்க. இது கிங் சைஸ் பெட்டுங்க. இதுக்கு வேற பெட்ஷீட் தான் வச்சிருந்தோம், அது கிழிஞ்சிருச்சு. ரொம்ப அழகா இருக்கும், வெல்வெட் மாதிரி இருக்கும். இது வந்து நாங்க பெட்ஷீட் வந்து ஏசி போட்டுட்டு, இது என்னோட பேரனுடைய பெட்ஷீட்டு. இது என் பேரனுக்காண்டி எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த பெட். 800 ருபீஸ்னு வாங்கி கொடுத்தாரு. நம்ம அந்த பாயிலேயே ரெடி பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், பெட் குஷன் மாதிரி வச்சு. இது நம்ம தெருவில் விற்க வந்தவங்கள்ட்ட வாங்கினோம். 1500 ரூபாய்க்கு வாங்கினது இந்த பெட்டு. சரிங்களா? இது பாருங்க துணி மெத்தை. துணியெல்லாம் சேர்த்து வச்சு இதை விரிச்சு தூங்கினா குழுன்னு இருக்குங்க. இது எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? இந்த பெட் 22 வருஷம் ஆச்சு. இங்க பாருங்க கட்டிலு. இங்க பாருங்க, செஞ்சீங்களா ரெடிமேடா வாங்கினதா? ரெடிமேடா வாங்கினதுதான். அது சோஃபாலாம் வாங்கினது. கம்ப்யூட்டர் வந்து இப்பதான் எங்க பொண்ணுக்கு வாங்கினதுங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்றது இப்ப எடுக்கிறதுக்காண்டி எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கோம். இது வந்து 40,000 கிட்ட வந்ததுங்க. அட்வான்ஸ் மாடலா வாங்கிட்டோங்க அவ வேலை பார்க்கறதுக்காண்டி. பீரோல், இந்த துணி, இவ்வளவுதாங்க இந்த ரூம். என்னோட பெட்ரூம் இதுதான். என்னுடைய மேல பாத்தீங்கன்னா கிளவுஸ்ல இருக்கும்.
என்னுடைய மேலே வந்து க்ளோசிங்கில் இருக்கும் ஏசி, அது மேலே வந்து ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும். எல்லா திங்ஸும் நான் அதில் போட்டு வச்சுருப்பேங்க. அவ்வளோதாங்க. எல்லாமே பழைய பீரோல் தாங்க. அதே நாங்கள் ஃபுல்லாக வச்சு வார்ட்ரோப் மாதிரிலாம் நாங்கள் வச்சு பண்ணலங்க. அப்போ உள்ளது அதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போமா? நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போமாம்மா? இது இப்படிதான் இருக்கும். இது வந்து யார் ரூம்? இந்த ரூம் வந்து இது இப்படிதான் இருக்கும். ஏதாவது நான் மாத்தினேன்னா வீட்டுல கொலை விடும். இது இப்படிதான் இருக்கும். அவருடைய பெட் அங்கங்க ட்ரௌசர் கட்டி போட்டிருப்பார். அவர் எங்க வீட்டுக்காருடைய ரூம் அங்கங்க ட்ரௌசர் இருக்கும். இங்க பாருங்க அயன் பாக்ஸ், இங்கதான் நம்ம அயன் பண்றது. எல்லா இடத்துலயும் எங்க வீட்டுல டெய்லர் வீடுங்கிறனால கர்ச்சிப் இருக்குங்க. ஏன்னா அப்பப்ப அவருக்கு தும்மல் வரும், மூக்கு துடைக்க எல்லாத்துக்கும் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, மேல ஒரு உடன் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கோம் பாருங்க. மேலையும் பண்ணிருக்கோம், கீழையும். இது எப்பன்னா நாங்க பண்ணி 20 வருஷம் 21 வருஷம் ஆகும். எல்லாமே பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இது அவருடைய பீரோல அவர் துணிமணி வச்சுக்குவாரு. இது வந்து நாங்க இந்த பாய் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு இது. சரிங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அவரை எடுத்தா அவருக்கு பிடிக்காது. இப்படியே தான் இருக்கணும், என் ரூம் இப்படிதான் இருக்கணும், ஏன் ஒதுக்குறீங்க பாருங்க. அவர் துணியெல்லாம் மொத்தமா சலவைக்கு போட்டு வாங்குவார். அதனால அப்படிதான் போட்டு வச்சிருப்பார். அழுக்குப்பட்டி இது, அதுக்கு மேல அப்படிதான் போட்டு வச்சிருப்பார். எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்த்ததுதான். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுவும் பண்ணினதுதான். இது பாத்தீங்களா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். அப்பயே நாங்க எல்லாமே அப்பயே நான் வந்து ஃபுல்லா நாங்க ரெடி பண்ணோம். பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் நம்ம இதெல்லாம் வைக்கிறது. இந்த லைட் எல்லாம் நாங்க அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணேன். ஃபுல்லா போட்டு ரெடி பண்ணி இதுல வந்து நம்ம உட்காந்துக்கலாம். இது வரைக்கும் பேபி சேர் வந்து குஷனே போடல. அதனால நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணியாச்சு. இது 2-3 டிராயர். ஒன்றுல வந்து வளையல் இருக்கும், வளையல் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஒன்றுல வந்து ஏதாவது திங்ஸ் குங்குமம் அந்த மாதிரி வச்சிருப்போம். கீழே ஏதாவது புக்ஸு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்கும். இவர் இந்த பக்கம் சோப்பு இதெல்லாம் வச்சிருப்பார். அந்த பாத்ரூம் காட்டுமா? ஜன்னல் நம்ம அங்க இருந்து பார்த்தோம்ல, வாக்கர் இருக்குப்பாங்க. வாங்கினேன் நானு, நம்ம அங்க இருந்து வெளியே காமிச்சோம்ல அந்த பகுதி, தெரியுதுங்களா? வாக்கர் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு நடக்கிறதுக்கு நேரம் இல்லை, இனிமே நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 23,000க்கு நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாக்கர், சூப்பரா இருக்கும். 1/2 மணி நேரம் 1 hour நடப்பேன் எப்பயுமே. இப்போ என்னோட பாத்ரூம் சும்மா ஜஸ்ட் பாருங்க. எங்க ஊர்ல வந்து போர் தண்ணி வந்து இந்த தண்ணிங்க, சவுறு தண்ணி, சுக்காம்பார தண்ணி. அதனால நீங்க வந்து எப்படி கழுவுனாலும் எப்படி பண்ணினாலும் கரையா தான் இருக்கும். ஆனா கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எங்களோட பாத்ரூம் பாத்துக்கோங்க, வியூ இதான் எங்களுடைய பாத்ரூம். கீழே காமிக்க முடியாது. இல்ல கீழே வந்து ஆசிட் ஊத்தின கரையா இருக்கும், வேற ஒண்ணும். இந்த ரூம் முடிஞ்சதுங்களா? ரூம் மக்களே, இதுல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுவும் மிஷின் தான். நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்டும் எங்களுடைய அத்தோ கடையோட ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும். அதை ஒதுக்க முடியாதுன்னா மூடி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். இது ஒரு ரூம், அவ்வளவுதான். இந்த ஹோம் டூர்ல இதை காட்டுறதுல தனியா நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் எனக்கு இதை காட்டிடுவோம்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய 14வது வயசுல நான் எப்படி இருந்தேன்னு பாக்குறீங்களா? எங்க வீட்டுக்காருக்கு 30 வயது. அப்ப பாருங்க நான் எவ்வளவு பாவமா இருக்கேன் பாருங்க. சின்ன பொண்ணா, முகத்துல பால் வடிகிற பொண்ணா எப்படி இருக்கேன் பாருங்க. பாருங்க, நான் எவ்வளோ பரிதாபமாக இருக்கேன். நம்ப மாட்டேங்கிறீங்களே, என் வயசை சொன்னால் யாருமே லைவ்ல எதுலையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இதனுடைய 14வது வயது. பார்த்தீங்களா? என்ஜாய். எங்கள் வீட்டுக்காரர் கமலஹாசன் மாதிரி இருக்காருங்களா? அதான் ரொம்ப ஆட்டம் போடுறாரு. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, லைவுக்கு வாங்க. உங்களுக்காக உங்களின் நான் உங்களின் பரமேஸ்வரி சிவகாசியிலேருந்து. ஓகே மக்களே, வணக்கம்.